வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் மதுரமங்கலம் எனும் ஊரில் உள்ள வைகுண்டவாச பெருமாள் மற்றும் எம்பார் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? மதுரமங்கலத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலில் தமிழகத்தின் பழமையான கோவில்களில் ஒன்று. இது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையானது. தொண்டை மண்டல மன்னன் சுபர்ணனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவில் முதன்மை கடவுள் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் தனது மனைவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி தாயார்களுடன் அருள்பாலிக்கிறார். இக்கோவிலில் ஸ்ரீ கமலவல்லி தாயாருக்கு தனி சன்னதியும் உள்ளது. ஸ்ரீ ராமானுஜரின் முதல் உறவினரான ஸ்ரீ எம்பார் என்ற சமய அறிஞரின் பிறந்த இடமாக மதுரமங்கலம் கருதப்படுகிறது. ஸ்ரீ ராமானுஜர் மிகப்பெரிய சமய குருக்களில் ஒருவர் மற்றும் வைணவ தத்துவத்தை நிறுவியவர். ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் ஸ்ரீ எம்பார் இருவரும் திருப்புக்குழியில் ஸ்ரீ யாதவ பிரகாசரின் மாணவர்கள். யாதவ பிரகாசர் அவர்களின் போதனைகளின் கருத்து வேறுபாடு காரணமாக ஸ்ரீ ராமானுஜரை கொல்ல முயன்ற போது அவரை உயிரை காப்பாற்றியவர் ஸ்ரீ எம்பார். ஸ்ரீ எம்பார் சைவ மதத்தை சுருக்கமாக பின்பற்றினார். அதன் பிறகு அவர் ஸ்ரீ ராமானுஜரின் சீடராக திரும்பி வந்து இறக்கும் வரை வைஷ்ணவத்தை பின்பற்றினார் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ உடையவரின் அதாவது ராமானுஜரின் வாரிசாக பராசர பட்டருக்கு ஸ்ரீ ராமானுஜரின் உபதேசங்களை கற்றுக் கொடுத்தவர் ஸ்ரீ எம்பார். இக்கோவிலில் ஸ்ரீ உடையவர் அளித்த பதக்கத்தை அணிந்து ஸ்ரீ எம்பார் காட்சி தருகிறார். கோவில் குளம் கருட புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ எம்பார் கருடனின் அவதாரம் என்று நம்பப்படுகிறது. இதனால் புஷ்கரணி கருட புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் இங்கு இருப்பதால் விஷ பாம்புகளாலும் பூச்சிகளாலும் தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என மதுரமங்கலம் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். கோவில் லாக்கரில் உள்ள சுவாமி எம்பார் நகைகளை ஆதிசேஷன் பாதுகாத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்குள்ள தெய்வத்தையும் ஸ்ரீ எம்பாரையும் வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இங்குள்ள எம்பார் இறைவனை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கண் சம்பந்தமான அனைத்து நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ வைஷ்ணவ பாரம்பரியத்தில் உள்ள 2 முக்கிய உப பாரம்பரியங்களில் ஒன்றான வைணவத்தின் தென்கலை பாரம்பரியத்தை இக்கோவில் பின்பற்றுகிறது. ஸ்ரீ எம்பார் விஷ்ணுவின் வாகனமான பணியாற்றும் தெய்வீக கழுகு கருடனின் அவதாரமாக கருதப்படுகிறது. கோவிலுக்கு சென்று கொழுக்கட்டை என்று அழைக்கப்படும் சிறப்பு பிரசாதத்தில் பங்கேற்பதன் மூலம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் உள்ளூர் கிராம மக்கள் நம்புகிறார்கள். இக்கோவில் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஸ்ரீ கமலவல்லி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த வைகுண்டவாச பெருமாள் ஸ்ரீ எம்பார் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் மதுரமங்கலத்தில் அமைந்துள்ளது. மதுரமங்கலம் என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். பழங்காலத்தில் மதுரமங்கலம் மழலை மகலம் என்று அழைக்கப்பட்டது. இக்கோவில் சென்னையில் இருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் சுங்குவார் சத்திரத்திற்கு அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் திருவள்ளூர், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.